அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, டீன் டேரிக்கு அனைவருக்கும் வரவேற்கிறோம். நேற்று நாம் பேசப்போவது மிகவும் ஆர்வமூட்டக்கூடியதுமானால் இஸ்லாமிய மரபில் முக்கியத்துவம் வாய்ந்ததுமான ஒரு தலைப்பை பற்றியது, கனவுகளை பற்றி. குறிப்பாக நமக்கு செல்வம் அதிகரிக்கப் போகிறது அல்லது நமது ரிஸ்கில் நமது உபஜீவனத்தில் பரக்கத் ஏற்படப் போகிறது என்று சுட்டிக்காட்டும் சில நல்ல கனவுகளை பற்றி. நமக்கு தெரியும், கனவுகள் பல வகைகளில் உள்ளன. நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து வரும் மகிழ்ச்சியான செய்திகள், முபஷிராத்துகள். கெட்ட கனவுகள் ஷைத்தானிடமிருந்து வரும் பயமுறுத்தல்களாக இருக்கலாம். மற்றவை நமது சொந்த சிந்தனைகளின் மற்றும் கவலைகளின் பிரதிபலிப்புகளாக இருக்கலாம். இதில் அல்லாஹ்விடமிருந்து வரும் நல்ல கனவுகளையும் அவற்றின் சில அறிகுறிகளையும் பற்றியே நாம் பேசுகிறோம். நகனவு விளக்கம் தஅபீர் என்பது மிகவும் ஆழமான ஒரு அறிவியல் கிளை. ஒரு கனவு கண்டால் அதன் பொருள் இதுதான் என்று துல்லியமாகச் சொல்ல எல்லோராலும் முடியாது. காரணம், கனவு கண்டவரின் நிலை, அவரது வாழ்க்கை சூழ்நிலைமானின் நிலை போன்றவற்றை பொறுத்தே அதன் விளக்கம் இருக்கும். நாயினும் அறிஞர்கள் பொதுவாக சில விஷயங்களை விளக்கியுள்ளனர். அதில் செல்வத்துடன் தொடர்புடைய பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டும் சில கனவுகளை நாம் அறிந்து கொள்வோம். அதில் முதலாவதாக சொல்லப்படும் ஒரு விஷயம் தண்ணீர் பார்ப்பது. ஒருவர் தனது கனவில் தூய்மையான தண்ணீரை பார்த்தால் அது மிகவும் நல்ல அறிகுறி. குறிப்பாக அவருக்கு செல்வம் அதிகரிக்கும் என்றே விளக்குபவர்கள் விளக்குகின்றனர். குர்ஆனில் அல்லாஹ் தண்ணீரை உயிரின் மற்றும் அனுக்கிரகத்தின் அடையாளமாக பல இடங்களில் அறிமுகப்படுத்துகிறான். பூமிக்கு உயிர் கொடுக்கும் தண்ணீர் கனவில் காண்பது நமது வாழ்க்கையிலும் உபஜீவனத்திலும் ஒரு உயிர் ஏற்படுவதன், அதாவது அதிகரிப்பு ஏற்படுவதன் அறிகுறியாக கருதப்படுகிறது. இனி இரண்டாவதாக ஒரு விஷயம் உண்டு, அது கொஞ்சம் சிறப்பானது. ஒருவர் தனது உடலின் வலது பக்கத்தில் ஹிஜாமா அல்லது கொம்பு வைப்பதாக கனவு காண்பது. நமது அன்பார்ந்த முத்துநபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு சிகிச்சை முறை, ஒரு சுன்னத்து ஹிஜாமா. உடலில் இருந்து கெட்ட இரத்தத்தை அகற்றும் ஒரு செயல்முறை அது. எனவே கனவில் இந்த ஹிஜாமா செய்வதை பார்ப்பது ஒரு சுத்திகரிப்பின், நோய் குணமாக்கலின் அறிகுறி. அது உடலின் வலது பக்கத்தில் இருக்கும்போது வலது பக்கத்திற்கு இஸ்லாமில் எப்போதும் நன்மையின் மற்றும் பரக்கத்தின் இடம் உள்ளது. அதை அறிஞர்கள் விளக்குவது அவருக்கு செல்வத்தில் நல்ல அதிகரிப்பு ஏற்படும் என்று. அவரது பொருளாதார விஷயங்களில் ஒரு வகை சுத்திகரிப்பு நடக்கவும் அனுக்கிரகமான செல்வம் வந்தடையவும் அது காரணமாகும் என்றே அறிகுறி. மூன்றாவதாக மிகவும் அழகான ஒரு அறிகுறி உண்டு. ஒருவர் ஒரு மண் குடத்திலிருந்து அல்லது ஒரு மண் கூஜாவிலிருந்து தண்ணீர் குடிப்பதாக கனவு கண்டால் அதன் பொருள் அவருக்கு நல்ல ஹலாலான செல்வம் வந்தடையும் என்று. இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. வெறும் செல்வம் அல்ல, ஹலாலான செல்வம் என்றே அதன் சிறப்பு. மண்குடம் என்பது எளிமையின் மற்றும் இயற்கையின் அடையாளம். அது தங்கக்கிண்ணமோ வெள்ளிக்கிண்ணமோ அல்ல. இந்த எளிமை சுட்டிக்காட்டுவது வரப்போகும் அந்த செல்வம் மிக தூய்மையான வழியில் இருக்கும், அதில் பரக்கத்திருக்கும் என்று. ஹராமின் கலப்பில்லாத தூய்மையான உபஜீவனத்தை அல்லாஹ் அவருக்கு அளிப்பான் என்ற மகிழ்ச்சியான செய்தி அது. இந்த சொன்ன மூன்று விஷயங்களுக்கு அப்பால் ஹஜ் கனவு காண்பதும் உபஜீவனத்துடன் தொடர்புடையது. ஒருவர் ஹஜ் செய்வதாக கனவு கண்டால் அது அவரது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு வியாபாரி அந்த கனவை காண்பவரானால் அது அவரது வியாபாரத்தில் பெரிய லாபத்தை சுட்டிக்காட்டலாம். கடன் பிரச்சினை உள்ளவரானால் அவரது கடன்களை அடைக்க அல்லாஹ் வழி திறந்து கொடுப்பான் என்ற அறிகுறியாக இருக்கலாம். இதுவும் பொருளாதாரமான ஒரு உயர்வுதான் அல்லவா? நாயினும் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இத்தகைய நல்ல கனவுகள் கண்டால் முதலில் அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த கனவை நம்மை நேசிக்கும், நமக்கு நன்மை விரும்பும் நபர்களிடம் மட்டும் பகிருங்கள். யாராவது கெட்ட கனவு கண்டால் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அல்லாஹ்விடம் அதன் தீமையிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள். மிக முக்கியமாக, இந்த கனவுகளை கண்டதால் மட்டும் நாம் செல்வந்தர்களாவோம் இல்லை. மாறாக இவை அல்லாஹ்விடமிருந்து வரும் சுப செய்திகள். இந்த அறிகுறிகள் நமக்கு அதிக நம்பிக்கையையும் துஆ செய்யவும் முயற்சி செய்யவும் ஊக்கத்தையும் கொடுக்கின்றன. ஹலாலான வழியில் சம்பாதிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கும் நமது குடும்பத்திற்கும் வரும் வளங்களில் பரக்கத் கொடுக்க அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். என வேதூய்மையான தண்ணீர் பார்ப்பது. வலது பக்கத்தில் ஹிஜாமா செய்வது. மண்குடத்திலிருந்து தண்ணீர் குடிப்பது. ஹஜ் செய்வது. இவை போன்றவை நமது உபஜீவனத்திலும் செல்வத்திலும் வரப்போகும் நன்மைகளை சுட்டிக்காட்டும் அழகான கனவுகள். அல்லாஹ் நமது அனைவரின் உபஜீவனத்திலும் விசாலத்தையும் பரக்கத்தையும் அளிப்பானாக. ஹலாலான வழியில் மட்டும் சம்பாதிக்கவும் அதில் திருப்தி அடையவும் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.